வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை நம்ம எம்சிக்யூ டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் டைப்பில் நம்ம பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம முக்கியமான வினாக்களை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அழகு 1 அன்னை மொழியே. இதோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி எது? ஆப்ஷன் தேவநாகரி, தமிழ் மொழி, மலையாளம், தெலுங்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் மொழி. ஸோ குமரி கண்டத்தில் அரசாண்ட மொழி தமிழ் மொழி. செகண்ட் கொஸ்டின், பாண்டிய மன்னனின் மகள் யார்? ஆப்ஷன்ஸ் தமிழரசி, அன்னை தமிழ்மொழி, மீனாட்சி, பாவையார். ஆன்சர் அன்னை தமிழ்மொழி. ஸோ இங்க பாண்டிய மன்னனுடைய மகளாக அன்னை தமிழ்மொழியை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து 3, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பாரதி, நக்கீரர், க சச்சிதானந்தன், பாரதிதாசன். ஆன்சர் க சச்சிதானந்தன். ஸோ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று கூறியவர் க சச்சிதானந்தன். 4, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்த தொகுப்பிலிருந்து பாடல்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ திருக்குறள் தொகுப்பு, பி பாவலர் மாலை, சி கனிச்சாறு தொகுப்பு, டி கவிச்சுற்று. ஆன்சர் ஆப்ஷன் சி கனிச்சாறு தொகுப்பு. 5, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழுணர்வை எதன் வாயிலாக உலகெங்கும் பரப்பினார்? ஆப்ஷன் ஏ நூலகங்கள், பி தமிழ் சிட்டு இதழ்கள், சி கல்வி நிகழ்ச்சிகள், டி தொலைக்காட்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்கள் வழியாக. ஸோ தமிழுணர்வை வளர்க்க பாவலரேறு பயன்படுத்திய முறை தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்கள் வழியாகத்தான் வந்து அவர் செய்தார். 6, துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், பி பெருஞ்சித்திரனார், சி கம்பர், டி கபிலர். ஆன்சர் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார். அடுத்து 7, பாவலரேரின் நூல்கள் 2 எவை? ஆப்ஷன்ஸ் ஏ சங்க இலக்கியம், திருக்குறள், பி என் பெரும் காப்பியங்கள், சி என் சுவை என்பது பள்ளிப்பறவைகள், டி திருப்புகழ், கம்பராமாயணம். ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என் சுவை என்பது பள்ளி பறவைகள். இவை இரண்டும் பாவலரேரின் நூல்கள். அடுத்த 8, பாவலரேறு எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு என்னவாய் அமைந்தது? ஆப்ஷன்ஸ் ஏ பாடல் நூல், பி அறக்காப்பியம், சி கருவூலம், டி காப்பியம். ஆன்சர் சி கருவூலமாய் அமைந்தது. திருக்குறள் மெய்ப்பொருளுரை வந்து தமிழ் மொழிக்கு கருவூலமாக அமைந்தது. 9, சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் யார்? ஆப்ஷன்ஸ் தமிழ் மகள், தமிழ் கவிஞர், அன்னை தமிழ்மொழி, தமிழ் சிந்தனை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னை தமிழ்மொழி. சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள் அன்னை தமிழ்மொழி. 10, பழுத்த நரையின் பட்டறிவும் என்பது யாரை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ தமிழ் மாணவரை, பி அன்னை தமிழ்மொழியை, சி கலைஞரை, டி தமிழறிஞரை. ஆன்சர் அன்னை தமிழ்மொழியை குறிக்கிறது. பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் என்பது அன்னை தமிழ்மொழியை குறிக்கிறது. அடுத்து 11, தென்னவன் என்பது யாரை குறிக்கும் சொல்? ஆப்ஷன்ஸ் ஏ சேரன், பி சோழன், சி பாண்டியன், டி இலங்கையர். ஆன்சர் சி பாண்டியன். தென்னவன் என்பது பாண்டியனை குறிக்கிறது. 12, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ் ஏ சங்க நூல்கள், பி 10 பாட்டு 8 தொகை, சி காப்பியங்கள், டி தமிழ் சிறுகதைகள். ஆன்சர் ஆப்ஷன் பி 10 பாட்டு 8 தொகை. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே என்பது 10 பாட்டையும் 8 தொகையையும் குறிக்கும். அடுத்து தமிழ் சொல்வளம். தேவநேய பாவாணர். 1, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ ராமலிங்க அடிகள், பி பாரதிதாசன், சி மகாகவி பாரதியார், டி அண்ணா. ஆன்சர் மகாகவி பாரதியார். 2, திராவிட மொழிகளுக்கே உரிய சொற்களும் தமிழில் உண்டு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பீட்டர் சுட்டன், பி கால்டுவெல், சி மேக்ஸ் முல்லர், டி திராவிட் ஸ்மித். ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல். 3, திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பி சிங்காரவேலு, பி கால்டுவெல், சி பேராசிரியர் சுந்தரராஜன், டி இளங்கோ அடிகள். ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல். 4, நெல், கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடியை குறிக்கும் சொல்? ஆப்ஷன்ஸ் ஏ தண்டு, பி கோல், சி தாள், டி களி. ஆன்சர் ஆப்ஷன் சி
தாள். 5. கீரை, வாழை போன்ற தாவரத்தின் அடியை குறிக்கும் சொல். ஆப்ஷன்ஸ்: ஏ தண்டு, பி தாள், சி தூறு, டி தட்டு. ஆன்சர்: ஆப்ஷன் ஏ தண்டு. 6. நெட்டி, மிளகாய் போன்ற தாவரத்தின் அடியை குறிக்கும் சொல். ஆப்ஷன்ஸ்: ஏ தாள், பி கோல், சி கழி, டி தூறு. ஆன்சர்: ஆப்ஷன் பி கோல். 7. தூறு என்பது எதற்கான பெயர்? ஆப்ஷன் ஏ தண்டு வகை தாவரம், பி கம்பு வகை தாவரம், சி புதர் அல்லது குத்துச்செடி, டி மர வகை தாவரம். ஆன்சர்: ஆப்ஷன் சி புதர் அல்லது குத்துச்செடி. 8. தட்டு அல்லது தட்டை என்பது எதற்கான அடிப்பகுதி? ஆப்ஷன்ஸ்: ஏ கோல் தாவரம், பி கம்பு சோளம் போன்ற தாவரம், சி வாழை தாவரம், டி கிழங்கு தாவரம். ஆன்சர்: ஆப்ஷன் பி கம்பு சோளம் போன்ற தாவரம். 9. கழி என்பது எதற்கான அடிப்பகுதி? ஆப்ஷன்ஸ்: ஏ நெல், பி கீரை, சி கரும்பு, டி மிளகாய். ஆன்சர்: ஆப்ஷன் சி கரும்பு. 10. களை என்பது எதற்கான அடிப்பகுதி குறிக்கும்? ஆப்ஷன்ஸ்: ஏ கரும்பு, பி மஞ்சள், சி மூங்கில், டி கம்பு. ஆன்சர்: ஆப்ஷன் சி மூங்கில். 11. புளி, வேம்பு போன்றவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஏ கழி, பி அடி, சி தண்டு, டி கோல். ஆன்சர்: ஆப்ஷன் பி அடி. 12. மரத்திலிருந்து பிரியும் பெரிய கிளை எது? ஆப்ஷன்ஸ்: ஏ கொப்பு, பி சினை, சி கவை, டி கிளை. ஆன்சர்: ஆப்ஷன் சி கவை. 13. கவையின் பிரிவு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ சினை, பி கொம்பு அல்லது கொப்பு, சி கிளை, டி போத்து. ஆன்சர்: ஆப்ஷன் பி கொம்பு அல்லது கொப்பு. 14. கொம்பின் பிரிவு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ சினை, பி குச்சி, சி கிளை, டி நுனி. ஆன்சர்: ஆப்ஷன் சி கிளை. 15. கிளையின் பிரிவு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ குச்சி, பி சினை, சி போத்து, டி சண்டு. ஆன்சர்: ஆப்ஷன் பி சினை. 16. சினையின் பிரிவு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ போத்து, பி கிளை, சி கொம்பு, டி கவை. ஆன்சர்: ஆப்ஷன் ஏ போத்து. 17. போத்தின் பிரிவு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ சண்டு, பி இனுக்கு, சி குச்சி, டி நுழாய். ஆன்சர்: ஆப்ஷன் சி குச்சு. 18. குச்சின் பிரிவு எது? ஆப்ஷன் ஏ நுனி, பி இனுக்கு, சி போத்து, டி சீப்பு. ஆன்சர்: பி இனுக்கு. 19. காய்ந்த குச்சி எதை குறிக்கின்றது? ஆப்ஷன்ஸ்: ஏ சண்டு, பி சுள்ளி, சி சிவியல், டி நுழாய். ஆன்சர்: ஆப்ஷன் பி சுள்ளி. 20. காய்ந்த தாளும் தோகையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஏ சண்டு, பி சிவியல், சி சீப்பு, டி கச்சல். ஆன்சர்: ஆப்ஷன் ஏ சண்டு. 21. புளி, வேம்பு முதலிய தாவரங்களின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஏ குச்சி, பி கொழுந்து, சி போத்து, டி சினை. ஆன்சர்: ஆப்ஷன் பி கொழுந்து. 22. கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: ஏ கொழுந்து, பி உமி, சி கொழுந்தாடை, டி நுனி. ஆன்சர்: ஆப்ஷன் சி கொழுந்தாடை. 23. மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழும் நிலை எது? ஆப்ஷன்ஸ்: ஏ செம்மல், பி வி, சி கொம்மை, டி சண்டு. ஆன்சர்: ஆப்ஷன் பி வி. 24. பூ வாடிய நிலை எனப்படுவது? ஆப்ஷன்ஸ்: ஏ வாடை, பி செம்மல், சி சிவியல், டி கச்சல். ஆன்சர்: ஆப்ஷன் பி செம்மல். 25. சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ ரா இளங்குமரனார், பி பாரதிதாசன், சி திருவிக, டி உ.வே. சாமிநாதையர். ஆன்சர்: ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார். 26. திருவள்ளுவருக்கு தவச்சிலை அமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ நா. முத்துக்குமாரசாமி, பி ரா இளங்குமரனார், சி உ.வே. சா, டி க. சச்சிதானந்தன். ஆன்சர்: ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். 27. பாவாணர் நூலகம் அமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: க. சச்சிதானந்தன், பி ரா இளங்குமரனார், சி ரா கிருஷ்ணமூர்த்தி, டி க. சிவப்பிரகாசம். ஆன்சர்: ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். 28. தாய்த்தமிழ் இழந்துவிடக்கூடாது என எண்ணியவர் யார்? ஆப்ஷன்ஸ்:
ஏ பாரதியார், பி இளங்குமரனார், சி மறைமுத்து, டி இளங்கோ. ஆன்சர் ஆப்ஷன் பி இளங்குமரனார். 29 திரு வி.க. போல இமைகளை மூடி எழுதக் கற்றவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ இளங்குமரனார், பி சுந்தரராஜன், சி பாரதிதாசன், டி ராமமூர்த்தி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இளங்குமரனார். 30 தமிழிசை இயக்கம், திருக்குறள், தமிழ் மரபுரை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார், பி ரா இளங்குமரனார், சி திரு வி.க., டி பாரதியார். ஆன்சர் ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். 31 நுழாய் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ் ஏ வாழை இலை, பி இளம்பாக்கு, சி சீப்பு, டி குச்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி இளம்பாக்கு. 32 கச்சல் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ் ஏ வாழையின் பழம், பி வாழையின் இலை, சி வாழை பிஞ்சு, டி நுனி. ஆன்சர் ஆப்ஷன் சி வாழை பிஞ்சு. 33 வாழைத்தாற்றின் பகுதியை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ சீப்பு, பி சிவியல், சி சண்டு, டி நுழாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீப்பு. 34 சுருங்கிய பழத்தினை என்ன என பெயரிடுகின்றனர்? ஆப்ஷன் ஏ சீப்பு, பி சிவியல், சி கச்சல், டி சுள்ளி. ஆன்சர் ஆப்ஷன் பி சிவியல். 35 தேரை அமர்ந்ததால் கெட்ட காய்க்கு பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ சிவியல், பி குடுக்கை, சி தேரைக்காய், டி வெள்ளைக்காய். ஆன்சர் ஆப்ஷன் சி தேரைக்காய். 36 சுரைக்காயின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ கொழுந்து, பி குடுக்கை, சி குடம், டி சீப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி குடுக்கை. 37 வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் உமி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ உமி, பி சீப்பு, சி கொம்பை, டி குச்சி. ஆன்சர் ஆப்ஷன் சி கொம்மை. 38 அவரை, துவரை ஆகிய தானியங்களின் மணி வகை எது? ஆப்ஷன்ஸ் ஏ முதிரை, பி கொம்மை, சி உமி, டி கச்சல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதிரை. 39 வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின் வித்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ முதிரை, பி குட்டி, சி முத்து, டி கன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி முத்து. 40 மா, புளி, வாழை போன்ற தாவரங்களின் இளநிலை எது? ஆப்ஷன்ஸ் ஏ குட்டி, பி கொழுந்து, சி கன்று, டி நுழாய். ஆன்சர் ஆப்ஷன் சி கன்று. 41 விழாவின் இளநிலையை எவ்வாறு அழைக்கின்றனர்? ஆப்ஷன்ஸ் ஏ குட்டி, பி கன்று, சி சினை, டி நுனி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குட்டி. 42 சம்பா நெல் வகையில் எத்தனை உள் வகைகள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் ஏ 10, பி 25, சி 60, டி 100. ஆன்சர் ஆப்ஷன் சி 60. 43 வரகு, குதிரைவாலி, காடைக்கன்னி போன்ற சிறு கூலங்கள் விளையும் முக்கிய இடம் எது? ஆப்ஷன்ஸ் ஏ கர்நாடகம், பி தமிழ்நாடு தென்பகுதி, சி அந்தமான், டி மலைநாடு. ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு தென்பகுதி. 44 ஒரு நாட்டின் மக்களின் அறிவொழுக்கம் எதனை பொறுத்தது? ஆப்ஷன்ஸ் ஏ பொருளாதாரம், பி கல்வி, சி நாட்டின் வளம், டி இயற்கை சூழல். ஆன்சர் ஆப்ஷன் சி நாட்டின் வளம். 45 மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதனை வேறுபடுத்துவது எது? ஆப்ஷன்ஸ் ஏ உடல் அமைப்பு, பி அறிவு, சி மொழி, டி உணவு பழக்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி மொழி. 46 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார், பி திரு வி.க., சி தேவநேய பாவாணர், டி இளங்குமரனார். ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். 47 தமிழ் சொல்வளம் பாடப்பகுதி எவற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஏ தமிழின் வரலாறு, பி சொல்லாய்வு கட்டுரைகள், சி மொழி மரபு, டி தமிழ் கல்வி விருத்தி. ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லாய்வு கட்டுரைகள். 48 தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ திருவள்ளுவர், பி இளங்குமரனார், சி பாவாணர், டி பாரதியார்.
ஆன்சர் ஆப்ஷன் சி பாவாணர். 49. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், பி தேவநேய பாவாணர், சி அண்ணா, டி பாரதிதாசன். ஆன்சர் ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். 50. உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ இளங்குமரன், பி பாவாணர், சி பாரதியார், டி சாலமன் பாப்பையா. ஆன்சர் ஆப்ஷன் பி பாவாணர். 51. இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஹிந்தி, பி தமிழ், சி வங்காளம், டி தெலுங்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ். 52. மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன்ஸ் ஏ இந்தியா, பி இலங்கை, சி மலேசியா, டி சிங்கப்பூர். ஆன்சர் ஆப்ஷன் சி மலேசியா. 53. மலேசியா நடத்திய உலக மொழி மாநாடு எதற்காக? ஆப்ஷன்ஸ் ஏ ஹிந்தி மொழிக்காக, பி வங்காள மொழிக்காக, சி தமிழ் மொழிக்காக, டி சிங்கள மொழிக்காக. ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் மொழிக்காக. இரட்டுற மொழிதல் 1. கடல் எத்தனை சங்குகளை தருகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ 1, பி 2, சி 3, டி 4. ஆன்சர் ஆப்ஷன் சி 3. கடல் 3 சங்குகளை தருகிறது. 2. தமிழ் எதை வளர்க்கிறது? ஆப்ஷன்ஸ் ஏ இலக்கியம் மட்டும், பி மொழி, சி முத்தமிழ், டி சித்தாந்தம். ஆன்சர் ஆப்ஷன் சி முத்தமிழ். 3. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ தற்குறிப்பேற்ற அணி, பி இரட்டுற மொழிதல் அணி, சி தனிப்பாடல், டி வஞ்ச புகழ்ச்சி. ஆன்சர் ஆப்ஷன் பி இரட்டுற மொழிதல் அணி. 4. இரட்டுற மொழிதலை மற்றொரு பெயராக என்ன என்பர்? ஆப்ஷன்ஸ் ஏ வெண்பா, பி திருக்குறள், சி சிலேடை, டி சிறுமொழி. ஆன்சர் ஆப்ஷன் சி சிலேடை. 5. சிலேடைகள் எங்கு பயன்படுகின்றன? ஆப்ஷன்ஸ் ஏ பாடல்களில் மட்டும், பி உரைநடையில் மட்டும், சி மேடையில் மட்டும், டி செய்யுள் உரைநடை மேடை அனைத்திலும். ஆன்சர் ஆப்ஷன் டி செய்யுள் உரைநடை மேடை அனைத்திலும் சிலேடைகள் பயன்படுகின்றன. 6. சந்த கவிமணி என போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பாரதி, பி இளங்குமரனார், சி தமிழழகனார், டி தேவநேய பாவாணர். ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழழகனார். சந்த கவிமணி என போற்றப்படுபவர் தமிழழகனார். 7. தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ சண்முக சுந்தரம், பி சண்முகநாதன், சி சுந்தரராஜன், டி சுந்தர பாண்டியன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சண்முக சுந்தரம். தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். 8. தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார்? ஆப்ஷன்ஸ் ஏ 6, பி 10, சி 12, டி 15. ஆன்சர் ஆப்ஷன் சி 12. 12 சிற்றிலக்கியங்களை தமிழழகனார் படைத்துள்ளார். அடுத்து உரைநடையின் அணிநலன்கள். எழில் முதல்வன். 1. முதல் தமிழ் கணினியின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ சங்கம், பி தமிழ்நெறி, சி திருவள்ளுவர், டி வள்ளுவர் கணினி. ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளுவர். 2. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ் ஏ 1981, பி 1983, சி 1985, டி 1990. ஆன்சர் ஆப்ஷன் பி 1983. 3. நா பார்த்தசாரதி உவமையை பயன்படுத்திய நூலின் பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ புறநானூறு, பி குறிஞ்சிமலர், சி எட்டுத்தொகை, டி நந்தன். ஆன்சர் ஆப்ஷன் பி குறிஞ்சிமலர். 4. உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ தண்டி, பி தொல்காப்பியர், சி பாவாணர், டி மூவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தண்டி. 5. இலக்கியங்களில் எது உணர்வுகளை தூண்டுவதில் சிறப்பாக விளங்குகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ உவமை, பி உருவகம், சி சொற்பின்னல், டி சுட்டெழுத்து. ஆன்சர்
ஆப்ஷன் பி உருவகம். 6. உரைநடையில் எடுத்துக்காட்டு உவமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ உருவகம், பி ஒப்புமை, சி இணை ஒப்பு, டி உணர்வு ஒப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி இணை ஒப்பு. 7. மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை, பி மு வரதராசனார், சி வா ராமசாமி, டி பாவாணர். ஆன்சர் ஆப்ஷன் சி வா ராமசாமி. 8. ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அஃறிணை பொருள்களை உயர்த்தனையாக கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ தொல்காப்பியர், பி இளங்குமரன், சி பாரதி, டி சுந்தரராஜன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 9. உயிர் இல்லாதவற்றை உயிர் உள்ளவையாக கூறி சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் என்று எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார், பி பாவாணர், சி திருவிக, டி தமிழழகனார். ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக. 10. உயிர் இல்லாதவற்றை உயிருள்ளவையாக கூறும் இலக்கிய நுட்பம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ உவமை, பி உருவகம், சி இலக்கணை, டி சொற்றொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கணை. 11. தமிழின்பம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாவாணர், பி ராபி சேதுப்பிள்ளை, சி தேவநேய பாவாணர், டி ரா இளங்குமரன். ஆன்சர் ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை. 12. நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ மு வரதராசன், பி ரா கிருஷ்ணமூர்த்தி, சி கூபாரா, டி திருவிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மு வரதராசனார். 13. முரண்படாத மெய்மையை சொல்வது எதை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ சொல்முரண், பி எதிரிணை, சி முரண்படு மெய்மை, டி இணைப்பு உரை. ஆன்சர் ஆப்ஷன் சி முரண்படு மெய்மை. 14. கலப்பில்லாத பொய் எதை குறிக்கும்? ஆப்ஷன்ஸ் ஏ சொல்முரண், பி உணர்ச்சி முரண், சி பொய்மை, டி பிழை தகவல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்முரண். எதிரும் புதிரும் என வருவது எதை சுட்டும்? ஆப்ஷன்ஸ் ஏ எதிர்மறை தகவல், பி எதிரிணை இசைவு, சி இரட்டை அமைப்பு, டி மாற்றுப்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி எதிரிணை இசைவு. 16. எதிரிணை இசைவு பற்றி எழுதியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ ரா இளங்குமரன், பி ப ஜீவானந்தன், சி எழில் முதல்வன், டி ச சரவணன். ஆன்சர் ஆப்ஷன் பி ப ஜீவானந்தம். 17. அவர் பேசாத நாள் உண்டா என்று பெரியாரை பற்றி கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ பாவாணர், பி அண்ணா, சி கலைஞர், டி பாரதி. ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணா. 18. உணர்ச்சி பெருவெள்ளம் என்பது எதை சுட்டும்? ஆப்ஷன்ஸ் ஏ நுண்மொழி, பி எழுச்சி பெயர், சி கருத்து பெருக்கம், டி சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லையோ கருத்தையோ அடுத்தடுத்து வைப்பது. 19. வே ராமலிங்கத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ எழில் முதல்வன், பி எழுச்சி தமிழன், சி பெருஞ்சித்திரன், டி பாவாணர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழில் முதல்வன். 20. எழில் முதல்வனின் முக்கிய நூல்கள் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ தமிழ்கடல் இலக்கியத்தேன், பி இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், சி சங்கப்பாடல்கள், குறிஞ்சி மலர், தமிழ் கலவை, டி தமிழச்சியின் குரல், தமிழ் மணிமாலை. ஆன்சர் ஆப்ஷன் பி இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய். 21. எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? ஆப்ஷன்ஸ் ஏ தமிழின் வேர்கள், பி தமிழர் பண்பாடு, சி புதிய உரைநடை, டி தமிழர் பாரம்பரியம். ஆன்சர் ஆப்ஷன் சி புதிய உரைநடை. அடுத்து இலக்கண பகுதி, எழுத்து மற்றும் சொல். இதில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்கலாம். 1. மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் உதவுவது எது? ஆப்ஷன்ஸ் ஏ இலக்கியம், பி வரலாறு, சி இலக்கணம், டி சொற்பொழிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கணம். 2. மொழியின் சிறப்பை அறிய உதவுவது எது? ஆப்ஷன்ஸ் ஏ உரைநடை, பி இலக்கியம், சி இலக்கணம், டி சொற்பிறப்பியல். ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கணம். 3. முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் என்னவாகும்?
ஆப்ஷன்ஸ் ஏ உயிரெழுத்துக்கள், பி உயிர்மெய் எழுத்துக்கள், சி சார்பெழுத்துக்கள், டி வலிமை எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி சார்பெழுத்துக்கள். 4 சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் ஏ 5, பி 8, சி 10, டி 12. ஆன்சர் ஆப்ஷன் சி 10 வகைப்படும். 5 அளபெடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் ஏ 1, பி 2, சி 3, டி 4. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 வகைப்படும். 6 அளபெடை வகைகள் யாவை? ஆப்ஷன்ஸ் ஏ நெட்டெழுத்து, குறிலெழுத்து, பி உயிரிழபடை, ஒற்றளபடை, சி சொல்லிசை இசைநிறை, டி உயிர்மெய் சற்று. ஆன்சர் ஆப்ஷன் பி உயிரிழபடை, ஒற்றளபடை. 7 அளபெடுத்தல் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ சொல் திரிதல், பி நீண்டு ஒலித்தல், சி எழுத்து பலம், டி பொருள் விரிவாகுதல். ஆன்சர் ஆப்ஷன் பி நீண்டு ஒலித்தல். 8 உயிரளபெடை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் ஏ 2, பி 3, சி 4, டி 5. ஆன்சர் ஆப்ஷன் பி 3 வகைப்படும். 9 செய்யுளில் ஓசை குறைவதால் நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது. ஆப்ஷன்ஸ் ஏ செய்யுளிசை அளபெடை, பி சொற்றொடர் அளபெடை, சி இசையமைப்பு, டி எதுவுமில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபெடை. 10 செய்யுளிசை அளபெடையின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ ஈரளபெடை, பி இசைநிறை அளபெடை, சி குறிலெழுத்து, டி சொல்லிசை. ஆன்சர் ஆப்ஷன் பி இசைநிறை அளபெடை. 11 இனிய ஓசைக்காக அளபெடுப்பது எது? ஆப்ஷன்ஸ் ஏ வினைத்தொகை, பி இன்னிசை அளபெடை, சி ஒற்றளபெடை, டி புறவழி. ஆன்சர் ஆப்ஷன் பி இன்னிசை அளபெடை. 12 பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஒற்றளபெடை, பி இசைநிறை, சி சொல்லிசை அளபெடை, டி குறளியல். ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லிசை அளபெடை. 13 மொழி எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 2, பி 3, சி 4, டி 5. ஆன்சர் ஆப்ஷன் பி 3 வகைப்படும். 14 தனிமொழி மற்றும் தொடர்மொழிக்கு பொதுவாய் அமைவது என்ன எனப்படும்? ஆப்ஷன்ஸ் ஏ வினைச்சொல், பி சொற்பிறப்பு, சி பொதுமொழி, டி வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் சி பொதுமொழி. 15 ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமின் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ தனிமொழி, பி பொதுமொழி, சி தொடர்மொழி, டி சிறுமொழி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனிமொழி என்று அழைக்கப்படுகிறது. 16 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட தனிமொழிகள் சேர்ந்தால் என்ன உருவாகும்? ஆப்ஷன்ஸ் ஏ பொதுமொழி, பி வாக்கியம், சி தொடர்மொழி, டி சொற்பிறப்பியல். ஆன்சர் ஆப்ஷன் சி தொடர்மொழி. 17 வினையடியுடன் விகுதி சேர்வதனால் உருவாவது என்ன? ஆப்ஷன்ஸ் ஏ பெயர்ச்சொல், பி வினைச்சொல், சி விகுதி பெற்ற தொழில்பெயர், டி முதல்நிலை தொழில்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி விகுதி பெற்ற தொழில்பெயர். 18 எதிர்மறை பொருளில் வருவது எத்தகைய தொழில்பெயர்? ஆப்ஷன்ஸ் ஏ எதிர்மறை தொழில்பெயர், பி பொதுமொழி, சி விளக்க உரை, டி வினைச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதிர்மறை தொழில்பெயர். 19 விகுதி இல்லாமல் வினைப்பகுதியே தொழில்பெயராகும் வகை எது? ஆப்ஷன்ஸ் ஏ விகுதி பெற்ற தொழில்பெயர், பி எதிர்மறை தொழில்பெயர், சி முதநிலை தொழில்பெயர், டி வினைச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி முதநிலை தொழில்பெயர். 20 விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழில்பெயர் எது? ஆப்ஷன்ஸ் ஏ முதநிலை திரிந்த தொழில்பெயர், பி விகுதி பெற்ற வினை, சி தொடர்மொழி, டி விளக்க பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.